கோயில் மாதிரி ஆயிடுச்சு. திருப்பதி கோயில்ல எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வராங்க. இன்னமும் கூட்டம் குறையல. இன்னமும் நாங்க அன்னதானம் போட்டுட்டு தான் இருக்கோம். இது இனிமேலும் தொடரும். அவர் வந்து நல்லா வாழ்ந்துட்டு போனதா இப்ப எல்லாமே பேசிக்கிறாங்க. இப்ப பேசுனவங்க ஃபர்ஸ்ட் பேசியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து நல்லவரு வல்லவருன்றாங்க. அவர் நல்லவர் தான், கொடை வள்ளல் தான் அவரு. ஆனா இப்பதான் சொல்றாங்க அவர் அருமை இப்பதான் தெரியுது எல்லாருக்குமே. இருக்கும்போது யாருக்குமே அந்த அது தெரியல. அதனால வந்து தயவு செஞ்சு இங்க வரவங்க உணர்வுபூர்வமா வாங்க. சும்மா ஏனோ தானோ வந்தேன்னு வராதிங்க. உணர்வுபூர்வமா இருக்கிறவங்க வாங்க. இது கோயில், இனிமேல் கோயில் இது தயவு செஞ்சு இது மணிமண்டபம் ஆக்குவாங்க. அப்போ வந்து நல்லா கும்பிட்டுட்டு போங்க. திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஆயிடும். திருப்பதிக்கு போன ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரன் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்காரு. இந்த நெஞ்சை விட்டு எங்கேயும் போவாது. என்னோட நெஞ்சில் எல்லாம் மக்கள் நெஞ்சில் அத்தனை பேர்த்தையும் குடியிருக்காரு. இவர் இருந்தா வல்லரசு நாடா இருக்கும். இவர் வல்லரசு தான் பேரு, ஆனா இருந்திருந்தா வல்லரசு நாடாவே மாறி இருக்கும். இதுக்கு மேல வந்து யாரும் மாத்த போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு, மக்களுக்காக பாடுபட்டாரு, மக்களுக்காக இப்ப இருக்காரு. இவரு மாதிரி இன்னொரு தலைவன் வருவாரா என்றது சந்தேகம். புரட்சி தலைவரோட டெத்தை பார்த்துருப்பீங்க. புரட்சி இவரு கலைஞரோட டெத்தை பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதாவோட டெத்தை பார்த்துருப்பீங்க. அதை விட கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு விட அதிகமா பல மடங்கு கூட்டம் வந்துருக்குது. எதுக்காக வந்தது சொல்லுங்க? அவர் செய்த நன்மைக்காக வந்தது. சொல்லுவாங்க, நான் இது செய்திருக்கேன், அது செய்திருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், ஆட்சிக்காக வர்றதுக்காக சொல்லுவாங்க. அவர் வாய் தந்து இது வரைக்கும் நான் செய்த உதவின்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்காரா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? அவர் உயிரோட இருந்தது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப இறந்த பிறகு சொல்றாங்க பாருங்க, எனக்கு ஐயோ எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி 21 கோடி ரூபாய் சொத்தை எழுதி கொடுத்துருக்கான்னு இப்ப சொல்றாங்க. படம்னு சொன்னா சொக்க தங்கம், வானத்தை போல, வைதேகி காத்திருந்தால், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம்லாம். அந்த சாப்பாட்டுல எங்களுடைய படம் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஃபேமிலிஸ்ல அம்மாக்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல காரியம் தான். நாங்க வந்து கம்பல் பண்ணல. அவங்கவுங்க விருப்பப்பட்டு போட்டா போட்டோம். அது நாங்க வைக்கணும்னா வைக்கிறோம். விருப்பப்பட்டு போடுறவங்க போட்டோம். கம்பல் கிடையாது. இப்போ எப்படில கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வேணுன்றவங்க உண்டியில போடுறாங்க, தட்டுல போடுறாங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னா நாங்களும் அதை எடுத்து அன்னதானம் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே எங்க வட்டம், மாவட்டம் எல்லாருமே பகுதி எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பண்றாங்க. அங்கங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு இதுதான் வரவேற்க. கேப்டன் மாதிரி ஒரு தலைவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா மனசுலயும் நீங்காத ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் ஒரு தலைவனா வந்திருந்தா நாடும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா அப்ப மக்கள் யாரும் அவர் பேசல. அவர் இறந்த பிறகு அவர் வந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி ஒரு மனிதன் இறந்துட்டான்னு பேசுறாங்க. ஆனா உயிரோட இருக்கும்போது எந்த மக்களும் இதை பேசல. இப்ப செத்த பிறகு அவர் போயிட்டாரு, இப்படி பண்ணாருன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. அது இருக்கும்போது பேசியிருந்தா என் தலைவன் வந்திருப்பாரு, ஒரு வல்லரசு நாடாவும் உருவாக்கியிருப்பாரு. எத்தனையோ ஏழை எளிய மக்கள், நீ பணக்கார நான் ஏழை அப்படின்னு அவரோட பார்ப்பாங்க கிடையாது. வயசானாலும் அவரை அரவணைக்கிறது தான் அவரோட குணமே. அந்த அரவணைப்பு இன்னைக்கு யாரு கொடுப்பாங்க? அந்த மக்களுக்கு வயசானவங்க எத்தனை பேர், முதியோர்கள் எத்தனை பேர், குழந்தைங்களை எத்தனை பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு யாரு அவருக்கு செய்வாங்கன்னு தெரியல. எத்தனையோ ஆழாங்க அழுகுறாங்க, அம்மாங்க அழுகுறாங்க, ஐயாங்க அழுகுறாங்க. ஆனா அதே எங்க அண்ணா இருந்தாங்கன்னா அவங்க அழுவ மாட்டாங்க. அவங்க கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. பண உதவி பண்ணிருக்காங்க, பிறந்த நாளைக்கு லட்சமா கொட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய உதவி இப்ப சொல்றாங்க. அவர் இருக்கும்போது அவர் இருக்கும்போது சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து எவ்வளவு ஐயோ எங்க ஐயா எங்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காருங்க, அவள் பண்ணீங்க, இப்ப அழுகுறீங்க. இத வந்து நீங்க முன்னாடி நினைச்சு அவரை வந்து ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு கை கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேரு நீங்க அந்த உதவி ஏத்திருப்பீங்க. அது வந்து இந்த உலகமே ஏத்திருக்கும். அவரோட உதவி கிடைச்சிருக்கும். அவர் செஞ்ச நல்ல புண்ணியம் தான். அவரு பண்ணி வச்ச புண்ணியம். அவர் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு வர்றவங்கள முதல்ல வந்து சாப்பிட்றீங்களான்னு தான் கேட்பாரு. சாப்பிட்டீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றீங்களா? நாங்க மீட்டிங் போய் உட்காந்தாலே நைட்டு 9 மணி ஆயிடுச்சுன்னா மகளிர்லாம் நல்லா சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவார். முதல் வார்த்தை அதுதான் வரும். இந்த வயசுல நான் இவ்வளவு கூட்டத்தை எங்கேயுமே பார்க்கல. எத்தனையோ தலைவர் மந்திரி எல்லாமே இறந்துருக்காங்க. ஆனா என்னோட அண்ணாவுக்கு வந்த கூட்டம் ஈடுகட்ட முடியாதது. எந்த ஒரு ஜென்மத்திலும் இந்த மாதிரி யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணா வந்து உதவி செஞ்சது எல்லாம் பெரிய இதா இருக்கு மக்களுக்கு. ஆனா நீங்க வந்து இதே இதை வந்து மக்கள் வந்து அந்த அவங்க பையனுக்கு
வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பையன் ஓரளவுக்கு வந்துடலாம். அண்ணனுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கல. அவங்க பையனுக்கு அண்ணன் பையனுக்காவது கொடுக்கணும்னு ஒரு வாய்ப்பை உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது அண்ணனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அண்ணன் இருந்த இடத்துல தம்பி இருக்காங்க. தம்பிக்கு வாய்ப்பளிங்க. இவ்வளோ கூட்டம் எப்படி வந்தது, என்ன வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இவ்வளோ கூட்டம் எங்கே போனாங்க? இந்த ஓட்டு போட்டிருந்தா எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருப்பாரு. நாங்க வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், கூட பேசியிருக்கோம், போட்டோ பிடிச்சிருக்கோம். நாங்க தேர்தலில் நிற்கும் போது எங்ககிட்ட பேசியிருக்காரு. இன்னும் எத்தனை மக்கள் வராங்க, எங்கேயே இருந்து எத்தனையோ கோடிங்க வருதுங்க. வராதவங்களை பத்தி ஃபீல் பண்றதை தூக்கி போட்டு வந்தவங்களை மட்டும் சேர்த்துக்கிறது நல்லதான்னு நினைக்கிறேன். வரவங்கள குற்றம் சொல்றதுல என்ன இருக்கு? அதுல நம்மளுக்கு என்ன பயன் உண்டு? வரவங்கள வளவல சேருங்க, வராதவங்கள செலவு சேர்த்து போய்கினே இருக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவு மக்களை சேர்த்து வச்சிருக்காங்களே, இதோட அண்ணாவுக்கு என்ன வேணும்? கோடிக்கணக்கான மக்கள், எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ பேரு குழந்தைங்கள இருந்து அழுகுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அண்ணா எல்லா மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த இடத்துக்கு மேல வராதவங்களை பத்தி நினைக்கவே கூடாது, வந்தவங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அண்ணா வராதவங்க மனசுல கூட இருப்பாரு. ஏன்னா அவரு உள்ள அப்படி யாருக்கும் தீம்பு செய்யல, துரோகம் பண்ணல. பசின்னு வரவங்களும் சாப்பாடு போடுறது, அன்னதானம் கொடுக்கறது, அவரு வர வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வராதவங்களை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? வந்தவங்களை பத்தி நம்ம நினைப்போமே. அந்த மாதிரி எல்லா மனசுலயும் இடம் பிடிப்பாரு, இடம் கொடுப்பாரு. கோயிலா கட்டி கும்பிடணும் அவருக்கு. இன்னொன்னு, தயவு செய்து இது வந்து இறந்த இடம், அண்ணன் சமாளின்னு நினைக்க வேணாம். என்னை பொறுத்த அளவு இது ஒரு கோயில், அவ்வளவுதான். புதுசா கட்டின ஒரு கோயில், அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு நான் வந்திருக்கேன். எல்லா மக்களும் மனசுல அதை நினைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பாவப்பட்ட மக்களுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு நல்ல மனிதரை தான் நம்ம இறந்துட்டு இருக்கோம். கிடைக்கிறது கஷ்டம். அவரை மாதிரி எல்லாம் இனிமே வரது வாய்ப்பு கிடையாது. நல்ல மனிதர் அவரு. இழந்துட்டோம், மக்களுங்க இழந்துட்டாங்க. இனி அவரை மாதிரி உதவி பண்ணுவாங்களா? வந்து சான்ஸ் இல்லை, வராது, இனி வராது. அவர் மாதிரியெல்லாம் இன்னொருத்தர் வருவாங்களான்னு கிடைக்கவே கிடைக்காது. அவர் மட்டும்தான். எல்லா குணமும் நல்ல குணம், நல்ல குணம். அவருக்கு பிடிக்காத எதுவும் இல்லை. பிடிக்காத குணம் எதுன்னு கேட்டாதான் சொல்லணும். பிடிச்ச குணம்னாக்கா எல்லா குணமும் பிடிச்ச குணம் தான். எல்லாமே பிடிச்ச மாதிரிதான் நடந்துப்பாரு. என்னால முடிஞ்ச ஹெல்ப் யாருக்குன்னா பண்ணணும். அண்ணா மாதிரி நானும் செய்யணும், தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது கிடைச்சா இதோட சந்தோஷம். எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை. கிடைக்கணும்னு என் அண்ணாவுக்கிட்ட நான் ப்ரே பண்றேன். தவசி, சின்ன கவுண்டர், அம்மன் கோயில் கிழக்காலு, எல்லா படமும் பிடிக்கும். இந்த ஒரு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி 2 கண்ணும் வேணும் எங்களுக்கு. அந்த மாதிரி அவர் படத்துல எந்த படம் பிடிக்காதுன்னு இல்லை, எல்லா படமும் எங்களுக்கு பிடிக்கும். அதுல சில படங்கள் இன்னும் ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சு எல்லாரும் உதவி பண்ணாங்க. நான் இங்க பண்ணிருக்காங்க, நான் இவ்வளவு பல கோடி ரூபாய் இங்க கொடுத்தாங்க நல்லா மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. அது கொடுத்தாங்கன்னா கூட நமக்கு சரியா தெரியாது. ஆனா இவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு, இது வரைக்கும் அவர் வாயால நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? பட்டது இல்லை. அதுதான் கேப்டன். அவர் இனிமே எங்களோட கூட பிறக்கலனாலும் எங்களோட கூட பிறந்தவங்களா தாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம். நாங்கள் ஒரு 15 வருஷமா அண்ணனோட இருப்போம். அண்ணன் எவ்வளோதான் செஞ்சுருக்காரு, இன்னமும் மேலும் மேலும் அந்த தம்பி செய்வாங்கன்னு நம்பிக்கையோட இருப்போம். அப்பாவோட இது செய்கிறத நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு தம்பி. அதை அவர் நிறைவேற்றிடுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் மனசுல எல்லோரும் இடம் பிடிக்கணும். தெய்வத்தோட தெய்வமா இருக்காங்க.